அள்ளி போடுப்பா, அள்ளி போடு. அள்ளி தானே போட்டுக்கிறான், கொம்பு வேலை செய்ய. பொதுன்னு கோவம் வந்து தம்பி உனக்கு. உன் வயசு இல்ல நானு 2-3 சிமிட்டி அப்படியே தோல் தூக்கி போடுமாவன். 2 மூட்டை சிமெண்ட் மூட்டியா? திருடுன்னு போவியா? அட திருடின்னு போக மாட்டேன்பா, தூக்கி போய் உள்ள போடுவேன். என்ன நீ என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? வேறண்ணா உன் மூஞ்ச பார்த்தோன்னே அதே ஜம்தார் வீட்டு புள்ள மாதிரி இருக்குது. மூஞ்சில் தான் எழுதி ஓட்டு வச்சுக்கித திட்டு மூஞ்சின்னு. தம்பி அப்படிலாம் சொல்லாதுப்பா, மனசு கஷ்டமாக்குதே. நான் கஷ்டமா இருந்தா கவர்மெண்ட் பாரம்பரியா நீ உயிர்ந்து செத்துறதுக்கு. யாரா கூட பேசுறப்பா, உன் கூட போய் என்ன விட்டு போட்டாரு இருந்தாலே. அப்படியே நீ சேவ் எடுத்து அள்ளி போடுற மாதிரி பேசுறியா? ஒரு ஜல்லிய தானே பொறிக்கு போடுறா. எப்பா உங்ககிட்ட வாய் குத்து பேச முடியாதுப்பா. உன் வேலை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். அடி கலெக்டர் வேலை செய்யறாரு, ஏன் பேச்சுக்கிறாரு? தபார் ஒழுங்கா பருப்பு மாதிரிலாம் பேசினு இருக்காத, உன் வேலை செய்ய. என்ன அள்ளி போடுறேன், கொஞ்சம் நாள் ஜல்லி நவுதா போறேன். யோ என்ன தாவலாம் பேசுங்கிறா? இப்பதான் சொன்னேன் என் பேச்சுக்கு வராதுன்னு. ஒரு வேலையில விட்டா அது கிளியரா செய்யணும். சும்மா நானே வேலை செய்யறது சொல்லிட்டு பிலிம்லாம் காட்டக்கூடாது. நடா ரொம்ப ரோதல் குத்தும் கிடையாதுனா? யோ வாட்ச்மேனா எப்போ வருவாரு மேஸ்திரியா? அவரு நைட்டு சரக்கு போட்டு இருப்பாரு, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்பா. சரக்கு போட்டானா? அப்படியே போய் சேர்ந்துடானாப்பா. என்னப்பா பேசுறீங்க? நம்ம வேலை செஞ்சா சம்பளம் கொடுக்குறப்பா, அவரு போய் அப்படி பேசுறா? சம்பளம் கொடுக்குறான். இந்த ஆளு நேற்றுக்கு என்கிட்ட வாலி கூட்டு போனா அந்த ஆளு. தம்பி நான் பாட்டு வேலை செய்யறேன், அந்த ஆளுக்கு இருந்தாலும் என்னத எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. என்ன கௌரவம் இருக்குது? எங்க அப்பா 1993 ரோட்ல நடந்து போய்க்கிறாரு. ஸ்ட்ரைட்டா ஒருத்த வந்து சட்டை பிடிச்சிட்டான். ஸ்ட்ரைட்டா எப்ப அவன் சட்டையை பிடிப்பான்? உங்க அப்பா எதனா மொல்லமாத்தானே பண்ணிருப்பான். என்ன மொல்லமாத்தானே பண்ணிருப்பாரு? ரோட்ல ஏதோ ஒரு சின்ன பொண்ணு போய்க்குது, அவருக்கு அப்ப சின்ன வயசு, ஏதோ விசிலரிச்சுக்கிறாரு, அதுல சட்டை பிடிச்சிட்டான். பண்ணது கேப் மாதிரி வேலை, அதை நியாயம் பத்திரம் பேர். சரி சொல்லு, அப்புறம் என்ன ஆச்சு? அது அப்புறம் என்ன ஆச்சு? சட்டை பிடிச்ச உடனே எங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம். நம்ம செக்யூரிட்டியா நீ கேக்குறியா இல்லையா? கேட்டுக்குதாங்கிறேன். என்ன ஆச்சு, என்ன பண்ணாரு? பயங்கர கோவம். ஒரு பீடி ஒண்ணுக்குதான். யோ இப்பதான் காலி ஆயிடுச்சா? அவர் என்ன பண்ணாரு அதை சொல்லு. அந்த கோவத்தோட போய் வீட்டுல போய் தூங்கிட்டாரு. வேற எவனா இருந்தா அந்த கோவத்தை வச்சு பழி வாங்கியிருப்பான். யோ இதெல்லாம் ஒரு வரலாறுன்னு பேசுங்க அடிக்கிறியா? உனக்குல மனசாச்சுக்குதா யா பாவிய? என்னடா வேற எவனையாவது சட்டை பிடிச்சிருந்தான், இவன் அவன் அடிச்சிருப்பான், அவன் இவன் அடிச்சிருப்பான், வெட்டு குத்தாயிருக்கும், அந்த குடும்பமே நாசனமா போயிருக்கும். ஆனா அப்பவே எங்க அப்பா யோசித்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கிறாரு. ஏய் உங்க அப்பா ரொம்ப பெரிய மனுஷன் தானே? உங்க அப்பா பெரிய மனுஷன் தான் பேரு, ஆனா ரொம்ப பிள்ளைகாத்தான வேலை எல்லாம் பண்ணுவான். சார் இவங்க கதையை கேட்டு நம்ம வேலை செய்ய நின்னுங்கிற பாரு. எப்பா வாட்ச்மேனு மேஸ்திரி வந்துட்டாரா? இன்னும் வரலப்பா, வர நேரம் ஆயிடுச்சு. நீ ஏன் வேலைக்கு வரல? அது பெரிய கதை ஆயிடுச்சுப்பா. எங்க மச்சின்சிக்கு எனக்கு சண்டை ஆயிடுச்சுப்பா. மச்சின்சிக்கு முன்னுக்கு சண்டை ஆயிடுச்சா? என்ன சொல்றேன், அது மாதிரி ஆகவே கூடாது. ஆயிடுச்சு, அதனாலதான் வெறுத்து போய் லீவ் போட்டேன். அப்படின்னா சண்டை ஆயிடுச்சா? ஏய் நித்ரா, இங்க முக்கியமான ஒரு கதை பேசிக்கிறேன், வேலை செஞ்சுக்கிறேன். ஏய் இங்க வேலை செய்யறதுக்கு வந்தியா இல்ல ஊர் கதை பேசுறதுக்கு வந்தியா? இங்க எவ்வளவு பெரிய சண்டை ஆகுது. வாடா, மேஸ்திரி வர லேட் ஆகுமா? உன் கூட சங்கத்துமே வச்சுக்க மாட்டேன். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். யாரு கூட ஒத்து போகாது போடுது. ஏம்பா நம்ம 3-4 பேர் சேர்ந்து வேலை விட்டு தூக்கலாம்பா, மூஞ்சி பத்தி அதுக்க. தபார் அப்படியே ஸ்லோவில் அடிப்பேன், வேலை பார்த்துன்னு போ. வெறும் பைத்தியம் படுது. சரி சொல்லு, அப்புறம் என்னாச்சு முடிஞ்சு கதா? ஏதாவது மச்சின்சி கேட்டு ஏதாவது தராது போயிட்டான்? அது இல்லப்பா, அது வேற பிரச்சனை. யோ வேலையெல்லாம் நிறுத்திட்டு வந்து கேட்கறேன், சொல்லியா என்ன ஆச்சு? எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அவன் மச்சின்சிக்கு பிரியாணி வாங்கி போய்க்கிறான். சரி, அந்த பிரியாணி எங்க மச்சின்சி பார்த்துடுச்சு. ஓ அப்படியா? பிரியாணி கேட்டுச்சா? ஆமாப்பா, அதனால தான்ப்பா சண்டையே. யோ ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா சண்டை இல்லாத போட்டு போகுது, வாங்கி கொடுத்தா இல்லையா? நான் போய் கேட்டேனே, அந்த பொம்பளை தரவே தரமாட்டேன்ச்சு. அந்த பொம்பளை தரமாட்டேன்னுச்சா? நீ எங்க போய் கேட்ட? அதான் பக்கத்து வீட்டுக்கார மச்சின்சி கிட்ட. அட பாவி, அங்கேடா போய் கேட்டேன்? அதான் பிரியாணி ஒண்ணுன்னு கேட்டுச்சு, அதனால போய் கேட்டேன். அதுக்கு காய்ச்சி குத்த வாங்கி கொடுத்துருக்குண்டா, வேற ஒருத்த வாங்கி கொடுத்தா போய் கேட்பேன். ஓ இது எனக்கு தெரியாம போச்சே. அட பாவி, இதனால உன் மச்சிச்சு உனக்கு சண்டை ஆயிடுச்சா? பிரியாணி வாங்கி தரல, போட சொட்டேன்னு சொல்லிச்சு. எனக்கு கோவம் பாரு, அடிக்க போன அது 8 வச்சு பாரு, அடுப்பாக போய் வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு கதைன்னு பேசுங்கிறானுங்க பாரு. யோ வந்து வேலை செய்யா. இவங்க கதை கேட்டதுக்கு வேலை செஞ்சிருக்கலாம் பொழுது. சரி போடா சொட்ட. எனக்கு பயங்கரமா கோவங்குது. எப்போ வருவார் மேஸ்திரி? வர நேரம் ஆச்சு, வந்துருவாரியா? வேலைலாம் இங்கே செய்வீங்களா சார்? 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஓகே நோ ப்ராப்ளம். நான் வந்து சிவன் இன்ஜினியர் சார். அது பேர் சிவில் சார், சிவன் இல்ல. நான் சன் இடியட். நான் பச்சை படிப்பு, நீ வந்து இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே சார், பேச மாட்டேன் சார். சார் ரெகுலராக வேலை போட்டு கொடுத்துருங்க சார், பக்கா வேலையை முடிக்கிறேன் சார். ஓகே நீ வந்து எலெக்ஷனா? எலெக்ஷன் இல்ல சார், எலக்ட்ரிஷியன். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு கேட்டேயா, நான் எப்படி பேசுறா? ஓகே சார், சைட் எங்க சார் இருக்கு? சொல்றேன், நீ அவசரப்படுற சார். டைம் ஆகுது சார், வாங்க சார், கடற்கடன் வேலையை ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இன்ஜினியர் வர்றாரா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வேலையெல்லாம் எப்படி போகுது?
ஏன்பா இவரா இன்ஜினியரு? ஆமாண்டா, அவர் தானே இன்ஜினியர். தம்பி அங்கனா பேசுறேன், நான் சிவில் இன்ஜினியர். சரிங்க சார், இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணா? கூட கூட பேசினா நம்மளுக்கு புரியாது, உடனே வேலையை விட்டு தூக்கிடுவேன். சார் புது பையன் சார், மேஸ்திரி தான் கூட்டாந்து வச்சார் சார். என்ன ஒண்ணு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேது, எல்லாருமா பேசுது. நீ இப்போ எனக்கு சப்போர்ட் பண்றியா இல்லை வாயில் விடுறியா? உன் நல்ல தம்ப பேசுறான், நல்ல பையன் வேலை செய்யறான் சார்னு. என்ன உன்னை அதிகபட்சமா பேசுறியா, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சார் இப்போ நான் என்ன சார் வேலை செய்யணும்? நீ என்ன பண்ணி வர குப்பைலாம் அள்ளி போடு. சார் நான் கொத்தனார் சார், குப்பையை அள்ளி போட சொல்றீங்க? நீ கூட கூட பேசினா உனக்கு வேலை இல்லை, நான் சொல்றேன். சார் நான் கொத்தனார் சார், பில்டிங் கட்டுறவன், குப்பையை போய் அள்ளி போட சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு கேட்டதான் உனக்கு வேலை இல்லை போல. போனா குழம்புல நீ எல்லாம் ஒரு இன்ஜினியராடா, மூஞ்ச பாரு சைத்தானுக்கு தாபம் விட்ட மாதிரி. ஏய் பேஸ் பேஸ், நோ நோ நோ. இதுல வேற இங்கிலீஷ் வேற, மட்டை பழம் எடுத்து மண்டை பழந்துருமா. டேய் இவங்க நம்பி வேற நீங்க வந்துட்டீங்களாடா, போங்க அந்த பக்கம். நான்சென்ஸ், இடியட், சோபேட், பேனர், கடிமிலேட், திருவள்ளி. யோ நோ இன்ஜினியர் என்ன ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேடுன்றான். டேய் பேசாம வேற கோவம் வந்துட போகுது. என்னத்த கோவம் வந்துரு போதே? அவன் கட்டிங் பிளேடு ஸ்க்ரூ டிரைவர்ன்றான். அடுத்த வாரம் வேற அட்வான்ஸ் கேட்குறேன். போடா பட்டம் விடுங்கப்பா. நீங்க என்ன வேலை சொன்னீங்க? எலக்ட்ரிஷியன். எலெக்ஷனா பஞ்சாயத்து தலைவர் நிக்க போறியா? சார் எலெக்ஷன் இல்ல சார், எலக்ட்ரிஷியன் சார். பல்பு டியூப் லைட் எல்லாம் மாட்டுறவங்க சார். ஓ அதுவா, நீங்க பல்பு மாட்டுறேன்னு சொல்லி இருக்கணும், அதுக்கு மாத்தி பேசிட்டீங்க. நாங்க மாத்தி பேசணுமா சார்? சரி சார், சரி எங்க சார் வேலை பார்க்கணும்? நீங்க என்ன பண்ணீங்க, அந்த கம்பத்துல 4 வயிறு வருது, அதுக்கு வெட்டி தீக்கு போட்டுருங்க. எந்த கம்பத்துல? இந்த கம்பத்துல வயிறு போதே, அந்த வயிறுங்களா? அதே தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல, கட் பண்ணி தீக்கு போட்டுருங்க. இந்த மிஷினை கொஞ்சம் புடியா புடியா சொல்றேன். ஒன்னே ஏறி போறியா கம்பத்து மேல? ஆமா சார், ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஏறி வெட்டணும்னு சொல்லி கொடுத்துருங்க, அப்புறம் நான் வெட்டிடுறேன் வாங்க. டேய் நான் இன்ஜினியரா, சிவில் இன்ஜினியர். மூஞ்ச பத்தியா இதுக்கு மண்ணாங்கட்டி நாய். கவர்மெண்ட் வயரை கட் பண்ணிட்டு கேஸ்ல போனோமா? பாப்பா போலாம். லூசே லூசே. என்ன அடிச்சுட்டு நீங்க போறீங்களா? நான்சென்ஸ், இடியட். நான்சென்ஸ் இடியட், அப்புறம் நான் சொல்லு. ஸ்க்ரூ டிரைவர், பேனர், கட்டிங் பிளேடு, சுத்தி கெட்டபேர, பாண்டு, மம்டி எல்லாத்தையும் சொல்றா. லூசே லூசுரா நீ, லூசே. வில்லேஜ் பேலோ. நீங்க எப்படி போகுது வேலை? நல்லா போயினுக்குது சார். அடுத்த வாரம் கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும் சார். நீ கவலைப்படாத, 4 லட்ச ரூபாய் செவ்வறு விடுறேன், வாங்கிக்கோ. 4 லட்சமா? என்ன சார் சொல்றீங்க? அந்த 4 ரூபாய் கேட்டுங்கிறான் சார். கஷ்டப்படுற நம்ம வாய் வச்சா கடவுள் நம்மள வாய் வைப்பாரு. அப்படிங்களா சார்? நீங்க ஏதோ நான் டம்மி பீஸ் நினைச்சேன் சார். உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கு. போ போ தெரிஞ்சுப்பேன், என்ன செய்யறா? இந்த ஜெல்லிலாம் அள்ளி போட சொல்லிடுறேன் சார் மேஸ்திரி. அதே இதுல அஞ்சு போடுற. வேற எப்படி சார் அள்ளி போடுறது? ஏய் நீ சொல்லி கொடுக்குறியா? நான் சொல்லி கொடுத்தேன் சார், அவன் இதுல தான் போட வேண்டாம் சார். சார் அவன் கையில எடுத்து ஒண்ணுன்னா பொறி போடுறான் சார். அப்படிதான் வாரி போடணும். அப்படிதான் வாரி பண்ணுமா? என்ன சார் சொல்றீங்க? எது செஞ்சாலும் சுத்தமா செய்யணும், அது வந்து ஒன்னொன்னா எடுத்து போடணும். சார் இன்னைக்கு என் மச்சத்துக்கு எனக்கு சண்டை சார், அதெல்லாம் லீவு சார் இன்னைக்கு. ஓகே 10 நாள் லீவ் எடுத்துக்கோ. அதான் சார் வேலை செய்து சம்பளம் வாங்கி போலான்னு வந்தேன் சார். வாட்ச்மேன் கேட்டு வாங்கி போ. சார் யார் கேட்டது என்ன வாங்கி போ நீங்க என்ன எவ்வளோ குத்தி வச்சுக்கிறீங்க? காசு குடியா, அப்பதான் நீ நல்லா இருப்ப. சார் என்ன பேசுறீங்க? எங்கிட்ட 10 பைசா தான் நான் வேலைக்கு வந்துக்கிறீங்க, என்ன கேட்குறீங்க? ஐயோ இந்த வாட்ச்மேன் மாத்தி வேண்டாம். நான்சென்ஸ், இடியட், பேனர், திருப்பலி, கட்டிங் பிளேடு. சார் நான் செஞ்ச வரைக்கும் சம்பளம் கொடுங்க சார், நான் போயிடுறேன். ஓ அப்படியா? ஏன்பா அந்த ஆளு சம்பளம் கொடுத்துருப்பான். வந்தாரு கிட்ட நான் சம்பளம் கொடுத்துடணுமா சார்? நான் ஏற்கனவே காசு கேட்டுக்கிறேன் சார். சேர்த்து வாங்கியா குடு. சார் நான் ஏற்கனவே 6 நாள் வேலை செஞ்சுக்கிறேன், அந்த காசை முன்னே நீங்க தரல. காசுனா காசு இப்படி பிச்சுக்கிறீங்க சார். நீங்க பேசுறது சுத்தமா புரியல சார். எனக்கு அட்வான்ஸ் கூட வேணாம், நான் செஞ்ச சம்பளத்தை மட்டும் கொடுங்க சார். ஓ டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். பிரதர் இங்க உள்ளே யாருன்னா சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்களா? ஒன்றியே சந்தேகப்படுற மாதிரியா? என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. இல்லங்க, ஒரு வாரம் இந்த பக்கம் தான் அவன் தெரிஞ்சுக்கிறான் கேள்விப்பட்டேங்க. யார் சார்? ஏதாவது திட்டுனா? திருடவா இல்லங்க, இவங்க பையன் தாங்க. ஆமாங்க என் பையன் தாங்க. பையனா? கயிறு வச்சே திஞ்சுக்கிறீங்க? அவன் வந்து கீழ் பக்கத்துல தப்பிட்டான்பா, அதான் கயிறோட திஞ்சுனுக்குறான். கீழ் பக்கம்னா அப்ப பைத்தியமா? ஆமாங்க பயங்கரமான பைத்தியம். இதுவரை 3 ஊர்ல எத்தனை பேர் ஏமாத்திக்கிறான் தெரியுமா? சார் கேக்குறாங்களா, அதனால யாரா பாத்தீங்களா சார்? சார் உங்களை தான் சார். இவன் தான். டேய் மகனே, உன்னை எங்க தேடி அலையறங்கடா. மகனா? கயிறு கூட கயிறு கூட.
பைத்தியமா இவங்கிட்ட ஒரு வாரம் வேலை செஞ்சான். எல்லாத்தையும் அள்ளி கொடுங்க. அப்புறமா வந்து கடுப்பு பாக்குறேன். அப்போ வந்து கணுப்பாகிறியா அவனுக்குன்னா எப்பா அவன் தாய் தொண்டை பூச்சி கடிச்சான். ஏன்பா அதெல்லாம் தூக்கிக்கிறான்? வாடா வீட்டுக்கு வாடா. தம்பி பாகத்துக்கு நல்ல பையனாகிற சின்ன பையனாகிற நான் வேலை செஞ்ச காசை நீ குத்துறப்பா. எனக்கு கூட குத்துருப்பா தம்பி. எனக்கு கூட குத்து தம்பி.